finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, எஸ் ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. ஓடிஐ சீரிஸ் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானை. இப்போ T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தம்புலால. ஸோ T20 சீரிஸ்னாலே ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் எல்லா ஃபார்மேட்டை விட இதுல கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மேட்ச் தான். அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 4 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா விக்டோரியஸா வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 5 வின் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானோட சீரீஸ்ல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாமினன்ஸை கிளியரா காமிக்குது. ஒரு ரீஜெனுவேட்டட் ஸ்ரீலங்கன் ஸ்குவாட் அண்ட் ஸ்ரீலங்கன் டீம் தான் ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல ஸ்பெசிபிக்கலி டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஓடிஐயா இருக்கட்டும், T20 இருக்கட்டும். என்ன T20 கொஞ்சம் க்ளோஸா போச்சு. ஆப்வியஸ்லி ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா T20 கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு 2 விஷயம், 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் இல்ல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ரகிள் தான் ஆக போடுறாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும். T20 ஃபார்மேட்ல ஜெனரலா அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஜஸ்ட் 4 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. போலிங் மட்டும் அவங்களுக்கு ரஷீத் கான் அண்ட் முஜிப் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அண்ட் ரஷீத் கான் போலிங் மட்டும் இல்ல, லோவர் ஆர்டர்ல பேட்டிங்கும் விளையாடுவாரு. இந்த 2 பேரை மேசிவா மிஸ் பண்றாங்க. முதல்ல டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் போலிங் எடுத்தாங்க. புரிஞ்சுது. ஏன்னா டம்புலா விக்கெட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. அது ஸ்லோவா இருக்குமா இல்ல பேசியா இருக்குமா, பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட். அதாவது ஏர்லியரா என்னதான் நிசங்கா அவுட் ஆயிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல, பட் கொஞ்சம் நல்லாவே பவர் பிளே எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு 70 ரன்னுக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம வந்து ஃபரூக்கி நல்லா போட்டார், சூப்பரா போட்டார், நியூ பால்லையும் போட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமே கம்பேக் ஆகி நல்லா போட்டாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா ஒமர் ஜாயா இருக்கட்டும், அண்ட் நவீன் உல் ஹக்கா இருக்கட்டும், கரீம் ஜன்னத் கூட ஆக்சுவலா 3 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்தார். 23 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. பட் 77 for 4ல இருந்து ஸ்ரீலங்காவை காப்பாத்தினது கேப்டன் அசரங்கா தான். வேற லெவல்ல விளாண்டாரு. 67 of 32 balls. அதாவது அசரங்கா வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும், அவர் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்தே தெரியும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசரங்கா கேன் ஆல்சோ பேட். பட் ஸ்ரீலங்கன் டீமுக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அவருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்ச போது பாத்தீங்கன்னா அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ அசரங்கா பேட்ஸ்மேனா ஒரு 32 balls 67 அடிக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஃபார்முக்கு வராரு. ஸோ பேட்ஸ்மேனாவும் அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது போலரா அவர் எப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து அமைய போகுது. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருங்க கேப்டன்ஷிப் வந்து வேற லெவல்ல எடுத்துப்பாங்க. அதாவது அவங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் அவங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி அதுதான் அசரங்கா நடந்திருக்கு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா போலிங்ல பேச்சே கிடையாது. இஸ் டெட்லி போலர், T20 போலர், அதுவும் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிஜமாவே செமையா போடுவாரு. அண்ட் பேட்டிங் இப்போ இந்த மாதிரி விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு அந்த ஆல்ரவுண்டர் அந்த குஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. ஸோ சரியான இன்னிங்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ்னாலதான் வந்து ஸ்ரீலங்கால 160 அடிக்க முடிஞ்சது. பட் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ரீலங்கா 180 அடிப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் லாஸ்டா ஒரு சரியான கொலாப்ஸ். ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சது. ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா டப்புன்னு லாஸ்ட் 5 விக்கெட் ஜஸ்ட் ஒரு 18 ரன்ஸ்க்கு ஆக்சுவலா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு, விளையாடல. ஸோ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருந்திருப்பாங்க. என்னடா அட்லீஸ்ட் ஒரு 170 எடுத்துட்டு போயிருக்கலாம், 160க்கு ஆல் அவுட் ஆகும்ன்றதை அவங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஆப்கானிஸ்தான் செம்ம கம்பேக். அதான் சொல்றேன் பாத்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி குவாயஸ் அஹமதும் சரி, நூர் அலியும் சரி, 2 பேருமே எதிர்பார்த்த அளவுக்கு போடல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நூர் அஹமத் எந்த அளவுக்கு அந்த ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தெரியும். அண்ட் குவாயஸ் அஹமதும் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். எனக்கு அவர் ஜென்ரலாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் T20 பிரான்சைசிக்கும் விளையாடி சூப்பரா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த ஓடிஐ சீரிஸா இருக்கட்டும், இந்த T20 சீரிஸா இருக்கட்டும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப புதுசா ட்ரை பண்றாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை ட்ரை பண்ணாம விதவிதமா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரன்ஸ் அதிகமா கொடுக்குறாரு. அது மட்டும் அவரோட போலிங்ல நல்லா தெரியுது. ஜென்ரலாவே ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ்ல தான் கலக்குவாங்க. பட் இந்த சீரீஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து நூர் அஹமதா இருக்கட்டும் இல்ல குவாயஸ் அஹமதா இருக்கட்டும் 2 பேருமே ஆக்சுவலா சொதப்புறாங்க. அங்கதான் ஆப்கானிஸ்தான் தொக்க மாட்டிட்டாங்க ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல. சோ அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா போட்டு தான் ஒண்ணுமே ஸ்ரீலங்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். நெவர்தலெஸ் 161 அடிக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த பேட்டிங் இருக்கு. ஒரு 180 சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். 160 இருக்கு. அண்ட் கேப்டன் இப்ராஹிம் சத்ரான் ஒரே ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் அன்பீட்டனா 67 55 balls. நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்க அந்த சைடு ஆப்போசிட் கேப்டன் 32 balls 67 அடிச்சிருக்கான். இந்த கேப்டன் வந்து 55 balls 67. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேசிங் இந்த சிச்சுவேஷனே வேற இப்ராஹிம் சத்ரான் ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணாரு. ஏன்னா மத்த அதர் எண்ட்ல வந்து விக்கெட்ஸ் உழுந்துகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ ஒண்ணுமே பண்ண முடியல ஆக்சுவலா. அவர்னால ஸ்டே பண்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸ்டார் ஆஃப் த ஷோ ஃபார் ஸ்ரீலங்கா இன் போலிங் டிபார்ட்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா பத்திரானா. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு இருந்தாருன்னா பாத்துக்கோங்க. 4 ஓவர் போட்டு 4 விக்கெட் 24 ரன். அதுவும் அந்த யாக்கர்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் அவர் போடுற பேஸ பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா பத்திரானா கிட்ட வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவர் கொஞ்சம் லைட்டா சதையும் போட்டிருக்காரு.
நல்ல பேஸ் போடுறாரு. இப்போ 145 143 போட்டு இந்த ஆள் இப்போ 150 போடுறாரு. அல்டிமேட் போலிங் எஃபர்ட்டுங்க பத்திரானா. ஆக்சுவலா சொல்லியே ஆகணும், டெரிஃபிக் போலிங் ஸ்பெல், ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் அடிச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த மிடில்லையும் லோவரோட அந்த மிடில்லையும் சரி டெத்லையும் சரி வேற லெவல்ல போட்டதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்ராஹிம் சத்ரான் தவிர மத்த எந்த பேட்ஸ்மேனாலையும் ஸ்டிச் பண்ண முடியல. எஸ், தீக்ஷனா அண்ட் அசரங்கா ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க, அவங்க ஓரளவுக்கு பிளே பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். பட் பத்திரானாவை சத்தியமா விளையாடவே முடியல. இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் வின்னரு பெர்னாண்டோ அவரை உரிச்சிட்டாங்க. ஸ்லோ போலர்ஸ் லைக் என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி பிச்சில் இந்த ஸ்லோ போலர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. அந்த வகையில ஷனகா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு ஒரே ஓவர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்டா இருந்துச்சு. பட் பத்திரானா தாங்க அவரு தான் முக்கியமான காரணமே. ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரன் பால்லாம் இருந்துச்சு. அவர் வந்து அந்த 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாரு. ஒரு விக்கெட் தான் கையில இருந்தது. அண்ட் இப்ராஹிம் சத்ரான் லாஸ்ட் ஓவர்ல லைக் சிங்கிள்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் பேட்டு பிடிக்க தெரியாத ஒரு டெய்லண்டர். ஸோ கொடுத்த மேட்ச் முடிஞ்சிருந்தா கடைசி வரைக்கும் இவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டாரு. பட் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில லாஸ்ட் ஓவர் 11 ரன்ஸ் டு வின் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 4 டாட் பால் ஆகி 5வது பால் 2 ரன் அண்ட் லாஸ்ட் பால் வந்து 4 அடிச்சாரு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது, 4 அடிச்சு ஒரு யூஸும் கிடையாது. பட் ஸ்டில் இப்ராஹிம் சத்ரான் கேப்டனா ரெஸ்பான்சிபிளா நின்னாரு. ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த கேப்டனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. நெவர்தலெஸ் ஒரு நல்ல மேட்ச், நல்ல ஃபுல் கிரௌட் அண்ட் த வே ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதும் சரி, டக் அவுட்ல ஜெய்சூர்யா அந்த ஸ்ரீலங்கன் மேனேஜ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பழைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பாக்குற மாதிரி இருக்குங்க சத்தியமா. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க கிரிக்கெட்டை. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஜெனரலா என்ஜாய் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு 3-4 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா தான் இருக்காங்க. ஏன்னா டீம் அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, குவாலிஃபை ஆகிறதுக்கே கஷ்டப்படுது ஐசிசி ஈவெண்ட்டுக்கு. அண்ட் சின்ன சின்ன டீமோட பயங்கரமா உதவாங்குது. இந்த 50 overs வேர்ல்ட் கப் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கரெக்டான பிளேயிங் 11 ஃபார் 50 overs டெஸ்ட் மேட்ச் T20க்கு எடுத்துட்டு வராங்க. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் ஆஞ்சலோ மேத்யூஸ் ரிட்டர்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 37 வயசுல ஏன் அவரை போட்டு படுத்துறீங்க நம்ம சொல்றோம். பட் ஸ்ரீலங்கா மேத்யூஸை ட்ரஸ்ட் பண்றாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கும் மேத்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் ட்ரஸ்ட் பண்ணி அவர் உள்ள எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவர் பேட்ஸ்மேனா மட்டும் இல்ல, முக்கியமா அந்த ஒரு 1 or 2 overs நியூ பால்ல போறாரு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா இந்த T20 சீரீஸா நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் க்ளோஸாவே போச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 2 T20 மேட்சஸும் கொஞ்சம் க்ளோஸா போகும் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.